உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஒட்டுமொத்த தலைவராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திகழ்வதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் வீரப்பன்பாளையம் பிரிவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் பகுதியில் ஆலை கழிவுகள் சரிவர சுத்திகரிக்கப்படாமல் விவசாய நிலங்களில் வெளியேற்றப்பட்டதால் அதனை சுற்றியுள்ள 25 கிராமங்களில் உள்ள குளம் மற்றும் நீர்க்குட்டைகள் மாசடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையை சீர் செய்ய திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் ஈரோட்டில் பல்கலைக்கழகம் பண்ணை இயந்திர உற்பத்தி அலகு அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெருந்துறையில் இருக்க சிப்காட் அதனுடைய கழிவுகள் அதனுடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கீழே போய் 25 கிராமங்கள் இன்னைக்கு அதிலே பலியாகி இருக்கிறது. விவசாய தொழில் இயந்திரம் தொழிற்சாலை அமைப்போம் என்று சொன்னார்கள். ஈரோட்டில் திமுகவினர் செய்திருக்கிறார்களா? இதுவரைக்கும் செய்யவில்லை. தோல் பூங்கா அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள். திமுக செய்தார்களா? இல்லை. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 135 நாட்கள் தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்கும். அதற்கு பிறகு தேசிய ஜனநாயக அரசாங்கம் நிச்சயமாக வரும். இன்னும் 130 நாள் விசில் அடிச்சிட்டாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 135 நாட்கள்.